total cost. Average total cost formula என்னன்னா nothing but total cost divided by. ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இந்த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இனிஷியலி நம்மளுக்கு வந்து இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறனால ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். பட் தென் லேட்டர் ஆன் வந்துட்டு ஒரு மினிமம் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோப் வந்து அப்வர்டாக வந்து போக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு நம்ம அடிஷ்னலாக ஸ்பெண்ட் பண்ணுற அந்த வேரியபிள் இன்புட்ஸ்க்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட்னால கிடைக்கிற ரிட்டர்னுங்கிறது நம்மளுக்கு குறைஞ்சிட்டே வரும். ஜஸ்ட் லைக் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, அங்கே யூட்டிலிட்டி குறைஞ்சிட்டே வரும். அது மாதிரி இங்கே வந்து அடிஷ்னலாக நம்ம வேரியபிள் காஸ்ட்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் அதனால கிடைக்கிற அவுட்புட் ஆஃப் குவான்டிட்டிங்கிறது will keep on reducing once வந்து ஒரு certain point optimal point மேலே ஸ்பெண்ட் பண்ணும்போது. ஸோ அதை தான் நம்ம இந்த டயக்ராம்லேயும் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். we go to see initially என்னது variable cost reduce ஆகுது. later on என்ன ஆகுது, ஒரு மினிமம் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் it starts increasing. and next என்ன it's about average total cost. ஸோ average total costங்கிறது என்னன்னா nothing but just So average total cost is average total cost is total cost per unit. So total cost divided by quantity will give us average total cost, right? And average total cost is total cost by quantity or average fixed cost plus average variable cost average total cost, right? So next explanation. Average total cost is nothing but total cost per unit of output. It represents the total cost fixed plus variable spread over the quantity produced, right? So behavior enna average total cost பொறுத்த வரைக்கும். So average fixed cost எனக்கு தெரிஞ்சு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். Yes, average fixed cost. Average fixed cost முன்னாடியே பார்த்தா average variable cost பார்த்தோம். Average total cost பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா initially it falls. ஏன்னா average fixed cost average variable cost ரெண்டுமே வந்து என்ன ஆகுது, இனிஷியலாக குறையுது. பிகாஸ் average fixed cost நம்ம என்ன பார்த்தோம், as quantity increases fixed cost கான்ஸ்டன்ட்டாக இருக்கனால குறைஞ்சிட்டே வரணும். ஸோ இனிஷியலாக average fixed cost குறையுது, average variable costuமே குறையுது பிகாஸ் ஆஃப் இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இனிஷியலாக வந்து நம்ம வேரியபிள் ஃபேக்டர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுற வேரியபிள் காஸ்ட்னால நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட்டுங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. போக போக ஜாஸ்தி ஆகுது, பட் அந்தளவுக்கு ஜாஸ்தியாக இல்லாமல் கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ அதுதான் நம்ம டிக்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல்னு சொல்கிறோம். ஸோ இனிஷியலி ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் ஃபாலோ ஆகுது, ஒரு மினிமம் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டு அப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் ரைசிங் டியூ டு diminishing returns to variable cost or additional variable cost income. ஸோ அதனால ரெண்டுமே இனிஷியலாக ஃபாலோ ஆகிறதுனால என்னது, டோட்டல் காஸ்ட்டுங்கிறது அதோட காம்பினேஷன் தானே. டோட்டல் அதாவது ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அண்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். இனிஷியலாக ரெண்டுமே ரெடியூஸ் ஆகிறதுனால ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது. அண்ட் ஹையர் அவுட்புட்டில் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆவரேஜ் வேரியபிள் அண்ட் ஹையர் அவுட்புட் அப்புறம் இன்க்ரீஸ் ஆகாத என்ன ஆகுதுன்னா ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் முன்னாடி குறைஞ்சிட்டே வந்தது, இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்துட்டு ஸ்டில் ஃபாலோ ஆகுது. பட் ஆவரேஜ் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ தான் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இனிஷியலாக என்ன ஆகுது, ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் ரெடியூஸ் ஆகிட்டே வருது. இது ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ அதனால என்ன ஆகுது, ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டும் வந்துட்டு ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டும் என்ன ஆகுது, அதனால இனிஷியலாக அதுவும் ரெடியூஸ் ஆகிட்டே வருது. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, லேட்டர் ஆன் நமக்கு ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகுது அண்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இப்போது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகிற வரைக்கும் இது டிக்ரீஸ் ஆகுது. ஒரு மினிமம் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்காங்க, வேரியபிள் காஸ்ட் என்ன ஆகுது, ஸ்டீப்லி இன்க்ரீஸ் ஆகுது டியூ டு டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். ஸோ அப்போ வந்துட்டு ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் என்ன ஆகும், ரெடியூஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். எஸ், ஸோ இனிஷியலாக ரெண்டுமே ரெடியூஸ் ஆகிறதுனால ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் ஆவரேஜ், அதனால ஆவரேஜ் டோட்டல் ரெடியூஸ் ஆகுது. லேட்டர் ஆன் வந்துட்டு ஃபிக்ஸட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது ஆவரேஜ் ஃபிக்ஸட், பட் ஆவரேஜ் வேரியபிள் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஸ்டீப் இன்க்ரீஸ்னால டெஃபினெட்லி என்ன ஆகும், ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்து ஒரு யூ ஷேப் கர்வ் சிமிலர் டு ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் பட் லோவர் இன் வேல்யூ டியூ டு இன்க்ளூஷன் ஆஃப் ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிக்ரீசஸ் வித் மோர் அவுட்புட். ஸோ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு யூ ஷேப் கர்வ், ரைட்? ஸோ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்துட்டு ஒரு யூ ஷேப் கர்வ் அண்ட் அதுவும் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் மாதிரியே தான், பட் இட்ஸ் இன் லோவர் இன் வேல்யூ டியூ டு இன்க்ளூஷன் ஆஃப் ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் விச் டிக்ரீசஸ் வித் மோர் அவுட்புட். ஸோ ஏன்னா இது வந்துட்டு ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மாதிரி தான் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். ஆனால் ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இப்படி இருக்குது. ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் ஏன் வந்துட்டு ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஏன் வந்து யூ ஷேப்பில் இருக்குன்னா பிகாஸ் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு இந்த ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஒன்ஸ் அகைன் இட் ரிப்பீட். ஸோ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் மாதிரியே தான். பட் ஏன் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகலைன்னா பிகாஸ் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டுங்கிறது இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் போத் ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஸோ ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுனால இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது தான். ஆனால் ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இங்கே ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ அதனால இது இந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகாமல் ஒரு ஸ்டீப் ஓரளவுக்கு தான் வந்துட்டு இது ஸ்டீப்லி இன்க்ரீஸ் ஆகுது.
பட் இதுவும் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது தான். ஆனால் ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு செய்கிறனால இது இன்க்ரீஸ் ஆகுது, இது ரெடியூஸ் ஆகுறதுனால இது ஓரளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகுது. இட்ஸ் வாட் வில் எக்ஸ்பிளைன் ஆல்சோ. நெக்ஸ்ட் என்னன்னா மார்ஷினல் காஸ்ட். ஸோ மார்ஷினல் காஸ்ட்டுங்கிறது என்னது? இட்ஸ் அடிஷ்னல் காஸ்ட். ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது 1, 2, 3, 4 and 5 and so on. டோட்டல் காஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10, 15, 18 இருந்துச்சுன்னா மார்ஷினல் காஸ்ட்டுங்கிறது என்னது? ஒரு காஸ்ட் ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆக அடிஷ்னலாக எவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதான் மார்ஷினல் காஸ்ட். ஸோ மார்ஷினல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்? சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட், சேஞ்ச் இன் டோட்டல் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் செகண்ட் ஒரு தேர்ட் யூனிட் கால்குலேட் பண்ணோன்னா சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 3 டிவைடட் பை சேஞ்ச் இன் குவான்டிட்டி எவ்வளோ? 1. So 3 தான் என்னது? மார்ஷினல் காஸ்ட். ஸோ சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட் இஸ் சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட், வேறஸ் டெல்டா கியூ டெல்டா டிசிங்கிறது சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட். டெல்டா கியூங்கிறது வந்துட்டு சம்திங் பட் சேஞ்ச் இன் அவுட்புட். And next என்னன்னா it's all about marginal cost. So explanation marginal costingகிறது ஒன்றும் இல்லை, additional cost incurred when producing one more unit of output. So marginal costingகிறது is nothing but reflects changes in variable cost and does not include fixed cost. As fixed cost do not change with the output. So ஒரு output நம்ம increase ஆகும்போது எவ்வளோ additional cost spend பண்ணுறோம் per unitங்கிறது தான் marginal cost. இப்போ marginal costingகிறது change in variable cost தான் நம்மளுக்கு பிக் பண்ணுது, not change in fixed cost. Yeah, because fixed cost சேமாக தான் இருக்கும்ல, irrespective of level of output increase ஆகும்போது it won't change. ஸோ அதனால ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளோ வந்துட்டு குவான்டிட்டி, அதாவது குவான்டிட்டி ஒரு அவுட்புட் ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளோ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது எவ்வளோ வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுக்கு பிக் பண்ணுறது தான் மார்ஜினல் காஸ்ட். பிகாஸ் எங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு வந்துட்டு there is no point. ஃபிக்ஸட் காஸ்ட் எங்கள் பிக்சர்லேயே வராது, பிகாஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ரெஸ்பெக்டிவ் லெவல் ஆஃப் அவுட்புட் இட் வில் ரிமைன் த சேம். ஸோ பிஹேவியர் என்னன்னா இனிஷியலி மார்ஜினல் காஸ்ட் டிக்ரீஸ் ஆகும் டியூ டு இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு வேரியபிள் ஃபேக்டர்ஸ். ஆனால் லேட்டர் ஒன்று என்ன ஆகும்? மார்ஜினல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவும் வந்துட்டு அந்த இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னால தான். இனிஷியலாக என்ன ஆகுனா வேரியபிள் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அடிஷனலாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் என்ன ஆகுனா நம்மளுக்கு அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால மார்ஜினல் காஸ்ட் வந்துட்டு அந்த டைமில் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். பட் லேட்டராக என்ன ஆகுனா அடிஷ்னலாக நீங்கள் வந்துட்டு அதே லெவல் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தாலும் அதுலேருந்து கிடைக்கிற அடிஷனல் அவுட்புட்டுங்கிறது டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ அங்கே மார்ஜினல் காஸ்ட் அடிஷ்னலாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இனிஷியலாக மார்ஜினல் காஸ்ட் என்ன ஆகுனா ரெடியூஸ் ஆகும், லேட்டராக இட் இன்க்ரீசஸ். இதுவும் சேம் பிரின்சிபல் தான். அந்த வேரியபிள் காஸ்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டில் பார்த்துருக்கோம். இனிஷியலாக வந்து there will be increasing returns, later on வந்து diminishing returns to variable factors. அதே தான் இனிஷியலாக நம்ம வந்து அடிஷ்னலாக ஸ்பெண்ட் பண்ண வேரியபிள் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ண என்ன கூட நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். லேட்டர் ஆன் வந்து என்ன ஆகுனா ஒரு சர்டன் லெவல், ஒரு ஆப்டிமல் லெவலுக்கு மேலே நம்ம எவ்வளோ வந்து இன்புட்ஸ் ஒரு வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தியாக வந்து இன்க்ளூட் பண்ணாலும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அடிஷ்னல் ரிட்டர்னுங்கிறது ஒரு அடிஷ்னல் அவுட்புட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், பட் டிக்ரீசிங் ரேட், ஜஸ்ட் லைக் மார்ஜினல் யூட்டிலிட்டி மாதிரி. ஸோ மார்ஜினல் காஸ்ட் கர்வ் வந்து டிபிக்கலி யூ ஷேப்ட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். லேட்டர் ஆன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இனிஷியலி ஃபால்ஸ் as efficiency improves. லேட்டர் ஆன் என்ன ஆகும்? டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் ஆனதுக்கப்புறம் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். கீ ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட். ஸோ கீ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட். Average total cost is falling now, which means marginal cost is less than average total cost. So இப்போ நம்ம இந்த diagram பார்த்தோம்னா it will be even more clear. So இங்கே marginal cost curve has been given, which is also a kind of U-shaped curve. So average total cost follow ஆகாது. Average total cost குறைஞ்சிட்டே வருதுன்னா which means marginal cost will be less than average total cost. Because average total cost reduce ஆகுதுன்னா marginal additional cost என்ன ஆகும்? reduce ஆகிட்டே இருக்கும். then average total cost இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் average total cost reduce ஆக over here. ஏன்னா இந்த marginal total cost வந்துட்டு reduce ஆகுது, which is less than average total cost. Suppose average total cost increase ஆகுதுன்னா அப்போ marginal cost will be more than average total cost. இங்கே என்ன ஆகுது? average total cost it increases, right? So அந்த கேஸில் marginal cost will be even higher as compared to average total cost. And suppose average total cost minimumல இருக்கும்போது that is the point when average total cost and marginal. So இங்கே என்னன்னா average total cost minimumல இருக்கும்போது ஓகே இதுதான் average total cost curve. ஸோ இதில் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் எங்கே மினிமம் இருக்குது? இந்த பாயிண்ட்டில். ஸோ இந்த பாயிண்ட்டில் மார்ஜினல் காஸ்ட்டும் ஆவரேஜ் காஸ்ட்டும் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ வேறு ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்துட்டு எங்கே மினிமமில் இருக்கும் அந்த பாயிண்ட்டில் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டும் மார்ஜினல் காஸ்ட்டும் மீட் பண்ணுதா? ஸோ இன்டர்செக்ட் பண்ணுது அந்த கர்வ். ஸோ தட் இஸ் அ பாயிண்ட் வென் மார்ஜினல் காஸ்ட்டும் ஆவரேஜ் காஸ்ட்டும் என்னது சேமாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் 0லேருந்து 12 வரைக்கும். டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இட் வில் பி ஃபிக்ஸட், இட் வில் ரிமைன் ஃபிக்ஸட் ரெஸ்பெக்ட் டு த லெவல் ஆஃப் அவுட்புட். டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட்டுங்கிறது ஃபிக்ஸட் ப்ளஸ் வேரியபிள் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணி எவ்வளோ. ஆவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட்டுங்கிறது என்னது?
is nothing but fixed cost divided by quantity. So in the fixed cost, total fixed cost divided by units of output, quantity. Average variable cost is the variable cost divided by quantity. The total variable cost divided by output. Average total cost is nothing but total cost by quantity. In the total cost divided by units of output. Marginal costing is nothing but in the total cost increase 50 and 1090 minus 50 40 1140 minus 1090 50 இது 56 and so on. இது marginal cost. So இது எல்லாத்தையுமே இப்போ இந்த ரஃபா இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் plot பண்ணீங்கன்னா you will get this exact diagram whatever has been given in the book. So இதுக்கு பின்னாடி இருக்க rational நம்ம பார்த்தா and even if we plot it on the graph we will get the exact same curve. Now through that we can study the features of all this. Fixed costing is output change the fixed cost change it will remain the same. Variable costing is it will increase but not in a uniform manner. The quantity increase the variable cost increase. Marginal costing is change in total cost and output increases starting at 50 for first unit and increasing thereafter. So variable costing is output change variable cost change. So marginal costing is additional increase cost increase. Yes, that is marginal cost. And next is the long run average cost curve. So we have short run average cost curve. Now we look into long run average cost curve. So short run inputs variable and inputs will be fixed. Right? Some inputs are fixed and the firm cannot change the scale of its production activities. Whereas long run variable and production capacity the firm change and they can optimize the cost efficiency. So in the plant size optimal implement. So deriving the long run average cost curve. So long run average cost curve is long run average cost curve is nothing but it's a combination of several short run average cost curve. So given the diagram we will understand it in a better manner. So different plant sizes that's a combination of the long run average cost curve. So long run firm எந்த பிளான் சைஸ் சூஸ் பண்ணால் நமக்கு காஸ்ட் இருக்கிறதுலே ஆப்டிமமாக இருக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணுவோம் அந்த பர்டிகுலர் லெவலில் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ டேண்டன்சி ஆஃப் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் அண்ட் ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் பிஃபோர் தட் வீல் லுக் இன் டு தட் டயக்ராம். ஏன்னா அப்போ இட் வில் பி ஈவன் மோர் கிளியர் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். So இங்கே இருக்க உங்களுக்கு லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் ரைட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க லைக் ஏ வரைக்கும் இந்த சி வரைக்கும் தெர் இஸ் ஒன் ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். இன்னொன்று ஏலேருந்து டி வரைக்கும் தெர் இஸ் அனதர் ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். அதே மாதிரி இன்னொரு ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். டோட்டலி 3 கர்வ்ஸ் இருக்கா. ஸோ இது எல்லாமே ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். whereas லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் ஆல் தி ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இருக்குது. ஸோ அதோட காம்பினேஷனை தான் இந்த கர்வ் இந்த லாங் கர்வ் இருக்குல்ல. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் இந்த டயக்ராமில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ரைட். ஸோ இது எல்லாமே இந்த ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதில் நான் இது எல்லாமே ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். எஸ்ஏசி 1 2 3 4 5 6 7 இது எல்லாமே ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். ஸோ இதோட காம்பினேஷன் இருக்குது இல்லையா இந்த எல்லாமே. ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அந்த க்ரீன். ஸோ அந்த எல்லோ எல்லாமே ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். And in the green circle, like this is long run average cost curve. So long run average cost curve is nothing but combination of all the short run average cost curves. So I hope you're clear with that, right? So long run average cost curve is constructed as tangent to is tangent. At this point, it's tangent to all the short run average cost curve. I hope you were clear with this. Yeah, it's tangent to short run average cost curve. For any output level, the firm will choose the most appropriate plan size represented by tangency point and the relevant short run average cost curve. What do they mean by this? Take for example, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். இந்த எல்லோவில் ட்ரா பண்ணுறது இந்த எல்லோ எல்லாமே ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். இந்த க்ரீன் தான் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ரனில் ஒரு ஆவரேஜ் காஸ்ட் கர்வும் சேம் தான். அது ஒரு பிளான் சைஸும் வில் டிஃபர் அண்ட் அது ஆல்சோ அந்த டைமில் அதுதான் ஆவரேஜ் கர்வ் காஸ்ட் கர்வ். வேறஸ் லாங் ரனில் இந்த டான்ஜென்சி பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த டான்ஜென்சி பாயிண்டில் எது இருக்கிறதுலே ஆப்டிமமோ அதை சூஸ் பண்ணுவாங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாங் ரனில் சப்போஸ் 4 தான் சூட்டபிள்னா அப்போ இந்த 4th கர்வ். ஸோ இந்த மாதிரி அது எங்கே ஆப்டிமலாக இருக்குமோ அந்த பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணி அதை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ யூ ஷேப் ஆஃப் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். அந்த க்ரீன் கலர் கர்வ் என்ன ஷேப்பில் இருக்குது? இட்ஸ் யூ ஷேப் கர்வ் ரைட். ஸோ எல்ஐசி கர்வ் அதாவது லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் ஒரு யூ ஷேப்டு கர்வ். எதனால? எக்கனாமிஸ் அண்ட் டிஸ்எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல். வாட் டு தே மீன் பை திஸ்? எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்ன? எக்கனாமினா ஆக்சுவலி காஸ்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணுறது.
ஆர் வந்து சேவிங்ஸ் பண்ணுறது, ரைட். முடிஞ்ச அளவுக்கு வந்து காஸ்ட்டை நம்ம மினிமைஸ் பண்ணுறது. ஸோ லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் எப்படி இருக்குது, யூ ஷேப்பில் இருக்குது. இது எதனாலன்னா டியூ டு எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். ஸோ எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் என்னன்னா, சரி நம்ம வந்து அந்த ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா காஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். கரெக்டாக இப்போ நம்ம வந்து ஸ்கேல் அதை இன்க்ரீஸ் பண்ண அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ண யூனிட்ஸ் வந்து நம்ம ஜாஸ்தி யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது பல்க் குவான்டிட்டியில் we can ask for discounts. ஸோ அதனால காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் ஆனால் என்ன ஆகுனா அது ஒரு ஆப்டிமல் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ ஆப்டிமம் குவான்டிட்டின்னு ஒன்று இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 5000 யூனிட்ஸாக இருக்கலாம். பட் 3000 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணால் நம்மளுக்கு ஆப்டிமலாக இருக்கும். அந்த பாயிண்ட்டில் காஸ்ட் வில் பி அட் இட்ஸ் மினிமம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா. ஆவரேஜ் காஸ்ட் இருக்கிறதுல எங்கே இருக்குன்னு. ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் வந்து ஆப்டிமலாக இருக்கும். அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் காஸ்ட்டை மினிமைஸ் பண்ண முடியும். வேறு லாங் ரனில் என்ன ஆகும்னா அதுக்கு மேலே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட்க்கு இனிஷியலாக என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல், அதாவது ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணனால we get benefits due to the same, we get savings due to the same. But after that point what happens is that it keeps on increasing. So அதுதான் வந்து பேசிக்கலி எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். அப்போ ஃபர்ம் வந்து லார்ஜ் அண்ட் இன்எஃபிஷியன்ட்டாக ஆயிடுச்சுன்னா டெஃபினெட்லி காஸ்ட் வில் இன்க்ரீஸ். ஸோ கிராஃப் கொடுத்துருக்காங்க. லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வுக்கு இன்னொரு நேம் வந்து என்வெலப் கர்வ். என்வெலப் கர்வ்னா பிகாஸ் இந்த எல்லா ஷார்ட் அண்ட் ஆவரேஜ் கர்வையும் வந்து என்வெலப் பண்ணுது இல்லை ஃப்ரம் பிலோ. யா ஸோ டேஞ்சன்சி பாயிண்ட்டில் வந்து இட் இன்டர்செக்ட்ஸ் பிட்வீன் ஆல் திஸ் ஷார்ட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். ஸோ இது வந்து எல்லா ஷார்ட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட்டையும் என்வெலப் பண்ணுறதுனால we call that as envelope curve, right. இனிஷியலி கர்வ் என்ன ஆகுது, ஃபால் ஆகுது டியூ டு எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். தட் இஸ் அந்த டைமில் நம்மளால சேவ் பண்ண முடியும். ஆனால் அது ஒரு ஆப்டிமல் பாயிண்ட் வரைக்கும் மட்டும்தான். வந்து மினிமம் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் வந்துடும். அண்ட் லேட்டர் ஆன் என்ன ஆகும், லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா ஷார்ட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ், அதாவது ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் கர்வ், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வ், ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கர்வ். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட்டோட பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஷார்ட் டேர்மில். ஸோ ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சியை ஷார்ட் டேர்மில் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட்லாம் வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணுது ஷார்ட் டேர்மில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அண்ட் தென் ஃபார் த ப்ரொடக்ஷனை வந்து எஃபிஷியண்ட்டாக ஆக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஷார்ட் அண்ட் காஸ்ட் கர்வ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேற லாங் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா பிளான் சைஸோட ஆப்டிமல் சாய்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த பிளான் சைஸ் வந்து இருக்கிறதுல நம்மளுக்கு ஆப்டிமலாக இருக்கும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறதுக்கு வந்து லாங் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் யூஸ் ஆகும். ஸோ தட் நம்ம லாங் டேர்மில் பிளான் பண்ண முடியும் டு மினிமைஸ் த ப்ரொடக்ஷன் காஸ்ட் across various levels of output. லாங் ரன்னில் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுறது அண்ட் அக்கார்டிங்லி சேஞ்ச் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இப்போ எந்த பாயிண்ட் ஷார்ட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட்டாக இருக்குன்னா ப்ரொடக்ஷனை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்காக ஷார்ட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட்டாக நம்ம ஸ்டடி பண்ணுறோம். லாங் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட்டாக நம்ம எதுக்கு ஸ்டடி பண்ணுறோம், எந்த பாயிண்ட்டில் நம்மளுக்கு வந்து பிளான் சைஸ் ஆப்டிமலாக இருக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணுறது. ஸோ தட் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், காஸ்ட்டை வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக அதை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி அதை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். எக்கனாமிக்ஸ்னு வந்து சிக்கனம் ஒரு மேபி காஸ்ட் சேவிங்ஸ்னு வச்சுக்கலாம், ரைட். ஸோ எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஸ்கேல், அதாவது ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 யூனிட்ஸ்லேருந்து 20,000 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னா அதனால நம்மளுக்கு வந்து காஸ்ட் சேவிங்ஸ் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னு சொல்கிறோம். ஆனால் அதுவே சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஆப்டிமல் குவான்டிட்டின்னு இருக்கும். மேக்ஸிமம் குவான்டிட்டி நம்ம 30,000 மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஆனால் 15,000 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆப்டிமலாக இருக்கும். பியாண்ட் தட் 15,000 நம்ம மேனுஃபேக்சர் பண்ணாலுமே நம்மளுக்கு டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல், அதாவது அதிலிருந்து அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதால நம்மளுக்கு காஸ்ட் சேவிங்ஸ் இருக்கும். ஆனால் பியாண்ட் தட் பாயிண்ட் நம்ம காஸ்ட் சேவிங்ஸ் பண்ணுறதுனால பியாண்ட் தட் பாயிண்ட் நம்ம ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதால ஒரு பாயிண்ட் வரைக்கும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதால நம்மளுக்கு காஸ்ட் சேவிங்ஸ் வரும். அதுதான் நம்ம எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னு சொல்கிறோம். ஸோ வேற அந்த பியாண்ட் தட் அந்த ஆப்டிமல் பாயிண்ட், அந்த மினிமம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்ம வந்து ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு அதனால டிஸ்அட்வான்டேஜஸும் வரும். அதாவது காஸ்ட் பர் யூனிட் ஒரு ஆவரேஜ் காஸ்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இனிஷியலாக பார்த்தா ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு டியூ டு எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். நம்ம பார்த்தோம் இட்ஸ் யூ ஷேப் கர்வ். இனிஷியலாக என்ன ஆகுது, ரெடியூசஸ் பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். ஒன்ஸ் ஒரு மினிமம் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங் டியூ டு டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். ஸோ என்னென்ன எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் இருக்குது அண்ட் டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி என்ன வந்து இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னா லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்கேலில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதாவது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற குவான்டிட்டி ஆஃப் கெப்பாசிட்டி ஒரு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். லார்ஜ் பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ லார்ஜ் பிஸ்னஸஸ் பண்ண முடியும் அண்ட் மார்க்கெட் காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் ஒரு காஸ்ட் சேவிங்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். ஒன்று இன்டர்னல் எக்கனாமிக்ஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ்.
ஸோ இன்டர்னல் எக்கனாமிஸ் என்னன்னா அவங்களோட ஓன் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். ஒரு கம்பெனி ஒரு ஃபர்ம் வந்து அவங்களோட அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அப்ரூவ் ஆகிற பெனிஃபிட் நம்ம இன்டர்னல் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ்னால் இண்டஸ்ட்ரி வைட் எக்ஸ்பான்ஷனால ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுல. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம 500 யூனிட்ஸ் 1000 யூனிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கிடைக்கிற எக்கனாமிக்ஸ் பெனிஃபிட்ஸை நம்ம வந்து இன்டர்னல் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ்னால் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கும், 500லேருந்து 1000 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அப்ரூவ் ஆகிற பெனிஃபிட்ஸ் இன்டர்னல் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம். அந்த இண்டஸ்ட்ரி வைட் எக்ஸ்பான்ஷன் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியே வந்து பூமாக இருக்குது அண்ட் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து இப்போ க்ரோ ஆகுது, மார்க்கெட் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால நம்மளுக்கு அப்ரூவ் ஆகிற பெனிஃபிட்ஸ் ஒரு காஸ்ட் சேவிங்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலில் சொல்கிறோம். ஸோ இப்போ இன்டர்னல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஸ்எக்கனாமிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்டர்னல் எக்கனாமிக்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் காஸ்ட் அட்வான்டேஜஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் ஆஸ் அ ஃபர்ம் க்ரோஸ் இன் சைஸ். ஸோ என்னென்ன இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் கிடைக்குதுங்கிறது தான் இன்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். ஸோ என்னெல்லாம் வந்து இன்டர்னல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஸ்எக்கனாமிக்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஸ்எக்கனாமிக்ஸ். ஸோ டெக்னிக்கல் டிஸ்எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் என்னது ஒரு இன்டர்னல் எக்கனாமி அண்ட் டிஸ்எக்கனாமி. ஸோ டெக்னிக்கல் எக்கனாமிக்ஸ் என்னன்னா ஒன்று வந்து எஃபிஷியன்ட் மெஷினரி. ஸோ வந்து எஃபிஷியன்ட் மெஷினரி. ஸோ அது என்ன எஃபிஷியன்ட் மெஷினரி. ஆப்வியஸாக என்ன பண்ணலாம், லார்ஜ் ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது டெஃபினெட்லி அட்வான்ஸ்டு மெஷினரி யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்துட்டு அப்ரூவ் ஆகிற காஸ்ட் சேவிங்ஸை நம்ம டெக்னிக்கல் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம். காம்போசிட் டெக்னாலஜி. ஸோ லார்ஜ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது டெஃபினெட்லி என்ன பண்ணலாம், காம்போசிட் ப்ரொடக்ஷன். ஸோ அவங்க ஒரே ரூட்டில் எல்லா ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஃப்ரம் ஸ்டார்ட் டில் எண்ட். ஸோ அதனால அகைன் காஸ்ட் சேவிங்ஸ் வரும். அண்ட் டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ லார்ஜ் என்டர்பிரைசஸில் பார்த்தா எல்லாருமே தனித்தனி டிபார்ட்மெண்ட் அண்ட் டிவிஷன் இருக்கும். ஸோ இன்க்ரீஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால டாஸ்க் ஸ்பெஷலைசேஷன், யார் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்களோ இதில் அதில் மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த டிவிஷன் ஆஃப் லேபர்னால என்ன ஆகுனா எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஃபாஸ்டர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். லிங்க்டு ப்ராசஸஸ். ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் இன்புட் சப்ளை டு ஃபைனல் அவுட்புட். ரெடியூசஸ் டிபெண்டன்சி ஆன் எக்ஸ்டர்னல் சப்ளைஸ். லிங்க்டு ப்ராசஸ்னா ஃப்ரம் ஸ்டார்ட் டில் எண்ட் எல்லாமே வந்து லிங்க்டு ப்ராசஸாக இருந்துச்சுன்னா தே நீட் நாட் டிபெண்ட் ஆன் எனி எக்ஸ்டர்னல் சப்ளையர். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அதனால காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். டெஃபினெட்லி அதனால ட்ரான்சாக்ஷன் காஸ்ட், கோஆர்டினேஷன் காஸ்ட் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஸோ டெக்னிக்கல் எக்கனாமிக்ஸ் என்னென்னா எஃபிஷியன்ட் மெஷினரி, காம்போசிட் டெக்னாலஜி, டிவிஷன் ஆஃப் லேபர் அண்ட் லிங்க்டு ப்ராசஸ். டெக்னிக்கல் டிஸ்எக்கனாமிக்ஸ் என்னென்னா மேனேஜரல் சேலஞ்ச். ரொம்ப லார்ஜ் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது, பிளான்ட் ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்குன்னா அது மேனேஜ் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டி. ஸோ அது ஒரு டெக்னிக்கல் டிஸ்எக்கனாமி. லாஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது என்ன ஆகுனா டிபார்ட்மெண்ட்ஸ் கோஆர்டினேட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ அது ஒரு டிஸ்எக்கனாமி. ஹையர் லாங் ரன் காஸ்ட். ஸோ ஆப்டிமம் ஸ்கேல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆப்டிமல் அவுட்புட்னு ஒரு பர்டிகுலர் லெவல் அது வரைக்கும் தான் வந்துட்டு காஸ்ட்டுங்கிறது ரெடியூஸ் ஆகும். பியாண்ட் தட் என்ன ஆகுனா டெக்னாலஜியில் இன்னும் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணால் ஆப்வியஸாக என்ன ஆகும், எஃபிஷியன்சி குறைஞ்சிட்டு வரும், காஸ்ட் பர் யூனிட் இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு டிமினிஷிங் ரெவென்யூஸ். ஸோ அது ஒரு டெக்னிக்கல் டிஸ்எக்கனாமி. ஸோ டெக்னிக்கல் டிஸ்எக்கனாமிஸ் என்னன்னா மேனேஜரல் சேலஞ்சஸ், லாஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் அண்ட் லாங் ரன்ல ஹையர் காஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஒரு இன்டர்னல் எக்கனாமி அண்ட் டிஸ்எக்கனாமி வந்து டெக்னிக்கல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஸ்எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து மேனேஜரியல். ஸோ மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் என்னென்னு பார்த்தா ஸ்பெஷலைஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ செப்பரேட் டிவிஷன்ஸ் இருக்குமா, ப்ரொடக்ஷன், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங். ஸோ அதனால அது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸ்பெஷலைசேஷன் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். சப்டிவிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் ஒரே ஃபங்க்ஷனை மல்டிபிள் டிவிஷன்ஸாக சப்டிவைட் பண்ணியிருப்பாங்க. அகைன் அதுவும் வந்து ஸ்பெஷலைசேஷன் அண்ட் எக்ஸ்பர்டைஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங்கே வந்துட்டு தனித்தனி ஃபங்க்ஷன்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. அட்வர்டைசிங் ஃபங்க்ஷன், எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன், கஸ்டமர் ரிலேஷன்ஸ் அப்படின்னு. அண்ட் மெக்கனைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ மெக்கனைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, டெக் யூஸ் பண்ணலாம், ரைட். ஸோ மெக்கனைசேஷன்னா வந்துட்டு மேனுவல் ப்ராசஸ்க்கு பதில் ஆட்டோமேஷன் ஆர் அதை மெக்கனைஸ் பண்ண த்ரூ மெஷின்ஸ். அண்ட் டீசென்ட்ரலைசேஷன்னா சென்ட்ரலைஸ்டாக எல்லா டெசிஷனும் எடுக்கிறது பதில் மல்டிபிள் டிவிஷன்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்தந்த டிவிஷனுக்குள்ளே தே வில் டேக் டெசிஷன்ஸ் ஸோ தட் இட் டஸ் நாட் பிகம் காம்ப்ளெக்ஸ். டீசென்ட்ரலைஸ் டெசிஷன் மேக்கிங் இருந்துச்சுன்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சென்ட்ரலைஸ் டெசிஷன் மேக்கிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மல்டி டிவிஷனல் பிஸ்னஸ் இருக்குன்னா எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக இருந்துச்சுன்னா இன்னும் இட் ஹேஸ் டு ஃப்ளோ த்ரூ தட் ஹைரார்கி அண்ட் நிறைய டைம் எடுக்கும். இதே டீசென்ட்ரலைஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் டிவிஷனுக்குள்ளே அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா போது தே கேன் இம்ப்ளிமெண்ட். ஸோ ஸ்பீட் அண்ட் அக்யூரசி டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இம்ப்ரூவ்டு ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்ஸை மட்டும் எக்ஸ்பர்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுனால, அதர்வைஸ் பட் ஸ்மால் ஆர்கனைசேஷனாக இருந்துச்சுன்னா எவ்ரிதிங் வில் ஹேவ் டு பி டேக்கன் கேர் by maybe 1 or 2 persons. பட் இங்கே வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனி பர்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறதுனால ஓவரால் ஃபார்ம் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் மேனேஜரல் காஸ்ட் பர் யூனிட் ஆப்வியஸாக ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் ஓவர் ஹெட்ஸ் வந்து இப்போ நிறைய டிவிஷன் ஒரு லார்ஜ் என்டர்பிரைஸில்
ரா மெட்டீரியல்ஸ் லேபர் வந்து could be used across multiple departments. ஸோ அதனால டெஃபினட்டாக என்ன ஆகும், ஓவர் ஹெட்ஸ் பர் யூனிட்டுங்கிறது ஆவரேஜ் காஸ்ட்டுங்கிறது ரெடியூஸ் ஆகும் அப் டு த ஆப்டிமல் லெவல். ஸோ மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ் என்னென்னா ஸ்பெஷலைஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், சப்டிவிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், மெக்கனைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன், இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் லோவர் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் பர் யூனிட். ஸோ மேனேஜரியல் டிஸ்எக்கனாமிக்ஸ் என்னென்னா மேனேஜரியல் டிஸ்எக்கனாமிக்ஸ் என்னென்னு பார்த்தா கம்யூனிகேஷன் பிரேக் டவுன். ஸோ மிஸ்கம்யூனிகேஷன் டாப் லெவல் மேனேஜர்ஸ் அண்ட் சபார்டினேட்ஸ் நடுவில் மிஸ்கம்யூனிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டீசென்ட்ரலைஸ்டாக இருந்தாலும். டெசிஷன் மேக்கிங் டிலேஸ், larger the structure, slower the execution. Again, large companies might take a lot of time decision making. Bureaucracy and red tapeism. Paper work ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், and admin process ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால ப்ராசஸ் என்ன ஆகலாம், ஸ்லோ டவுன் ஆகலாம் இங்கே. அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு இட் மைட் பிகம் டிஃபிகல்ட், ரைட்? ஸோ வாட் ஆர் த மேனேஜரியல் டிஸ்எக்கனாமிக்ஸ்? கம்யூனிகேஷன் பிரேக் டவுன், டெசிஷன் மேக்கிங் டிலேஸ், bureaucracy and red tapeism, and complex organizational structure. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா இட்ஸ் அபவுட் கமர்ஷியல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஸ்எக்கனாமிக்ஸ். ஸோ அது ஒரு இன்டர்னல் எக்கனாமி அண்ட் டிஸ்எக்கனாமி. கமர்ஷியல் எக்கனாமிக்ஸ் என்னென்னா பல்க் பையிங். ஸோ டெஃபினெட்லி பல்க் பையிங்னால என்ன ஆகும், டிஸ்கவுண்ட்ஸ் கேட்கலாம் அண்ட் இன்புட் ப்ரைஸஸ் எல்லாம் கம்மியாகும் லார்ஜ் பர்ச்சேஸ்னால. எஃபிஷியன்ட் மார்க்கெட்டிங். ஸோ எக்ஸிஸ்டிங் சேல்ஸ் டீம் என்ன பண்ணலாம், ஜாஸ்தி சேல்ஸ் ஹேண்டில் பண்ணலாம் வித்வுட் எனி எக்ஸ்ட்ரா காஸ்ட். எக்கனாமிக்ஸ் அட்வர்டைசிங் வந்து இஃப் இட்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் லார்ஜர் அவுட்புட், டெஃபினட்டாக வந்துட்டு நியூமரேட்டர் சேமாக இருக்குது அட்வர்டைசிங் காஸ்ட், டிவைட் பை அவுட்புட் வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னா பர் யூனிட் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். பை ப்ராடக்ட் சேல்ஸ், லார்ஜ் ஃபார்ம்ஸ் என்ன பண்ணலாம்னா ஈவன் அவங்க பை ப்ராடக்ட்ஸ் கூட சேல் பண்ணலாம். ஸோ அதுலேருந்தும் வந்து they can derive market value or they can increase their revenue. டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் சேவிங்ஸ். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் வந்து டெஃபினட்டாக பர் யூனிட்டுங்கிறது டெஃபினட்டாக ரெடியூஸ் ஆகும், நிறைய யூனிட்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இது எல்லாமே கமர்ஷியல் எக்கனாமிக்ஸ். என்னென்ன பல்க் பையிங், எஃபிஷியன்ட் மார்க்கெட்டிங், எக்கனாமிக்ஸ் அட்வர்டைசிங், பை ப்ராடக்ட் சேல்ஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் சேவிங்ஸ். கமர்ஷியல் டிஸ்எக்கனாமிக்ஸ் என்னென்னா ரைசிங் ஓவர் ஹெட்ஸ், மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங், ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ். இது எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரொபோஷனல் சைஸை விட வந்துட்டு ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சர்டைன் சைஸுக்கு மேலே, அதாவது ஒரு ஆப்டிமல் லெவலுக்கு மேலே இது எல்லாமே வந்து மோர் தென் ப்ரொபோஷனேட்லி இன்க்ரீஸ் ஆகும். மோர் தென் ப்ரொபோஷனேட்லினா அவுட்புட் 10% இன்க்ரீஸ் பண்ணுறது அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன் இதெல்லாம் ஒரு 10% ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு சர்டைன் லெவலுக்கு மேலே என்ன ஆகும்னா அவுட்புட் வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம 30% இது வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால மோர் தென் ப்ரொபோஷனேட்லி, அதாவது ப்ரொபோஷன் டு அவுட்புட் நம்ம இதை ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை 2 times இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம 3 times ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அண்ட் அட்வர்டைசிங் அண்ட் ப்ரொமோஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். சேம் வேரியபிள் காஸ்ட், இந்த வேரியபிள் இன்புட்ஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஒரு சர்டைன் லெவல் வரைக்கும் நம்ம அடிஷ்னலாக வந்து ஸ்பெண்ட் பண்ணால் அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங் அது எல்லாத்துக்குமே அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒரு சர்டைன் ஆப்டிமல் லெவலுக்கு மேலே நம்ம ஜாஸ்தியாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண அவுட்புட் வில் இன்க்ரீஸ் பட் அட் டிமினிஷிங் ரேட். So there will be diminishing returns on advertising and promotional expenditure. So commercial diseconomics என்னன்னா rising overheads and diminishing returns. And next one is about financial economics and diseconomics. So financial economics and diseconomics என்னன்னா அது ஒரு டைப் ஆஃப் இன்டர்னல் எக்கனாமி அண்ட் டிஸ்எக்கனாமி. ஸோ ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் என்னென்னா ஆக்சஸ் டு கேபிட்டல், ஈஸியாக வந்து லோன் வாங்கலாம் பெரிய என்டர்பிரைஸ் அண்ட் பெட்டர் கிரெடிட் வர்த்னஸ் அண்ட் கொலாட்ரல் எல்லாமே இருக்கும். இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ். ஸோ வெல் நோன் லார்ஜ் ஃபார்ம்ஸாக இருந்தாங்கன்னா டெஃபினெட்லி தே வுட் பி ஏபிள் டு அட்ராக்ட் மோர் இன்வெஸ்டர்ஸ். லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட், குட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது அண்ட் கிரெடிட் ரேட்டிங் எல்லாம் இருக்குன்னா அவங்க போரோ பண்ண முடியும் அட் பெட்டர் டர்ம்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் ஆக்சஸ். இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஆக்சஸ் என்னென்னா ஈஸியாக வந்து ஷேர் ட்ரேடிங், ஃபண்ட் ரைசிங் எல்லாம் பண்ணலாம் கேபிட்டல் மார்க்கெட்ஸில். ஸோ அது எல்லாமே ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் ஃபார் லார்ஜ் என்டர்பிரைசஸ் ஒரு லார்ஜ் ப்ரொடக்ஷன் லெவலுக்கு என்னென்ன இருக்குன்னா ஆக்சஸ் டு கேபிட்டல், இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ், லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஆக்சஸ். ஃபினான்ஷியல் டிஸ்எக்கனாமிக்ஸ் என்னென்னு பார்த்தா ரைசிங் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபைனான்ஸ். ஸோ ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் borrowed ஃபண்ட்ஸோட டிபெண்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா ஃபினான்சிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓவர் லெவரேஜிங் ரிஸ்க். ஸோ லார்ஜர் ஃபார்ம்ஸ் என்ன பண்ணலாம், எக்ஸ்டர்னல் கேபிட்டல் சோர்ஸஸ் ரொம்ப லெவரேஜ் பண்ணலாம், அதாவது ரொம்ப வந்து ரிலை பண்ணலாம். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகும். நெக்ஸ்ட் அனதர் டைப் ஆஃப் இன்டர்னல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஸ்எக்கனாமிக்ஸ் இஸ் ரிஸ்க் பேரிங் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஸ்எக்கனாமிக்ஸ். ஸோ ரிஸ்க் பேரிங் எக்கனாமிக்ஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன். லார்ஜ் ஃபார்ம்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ பிஸ்னஸ் ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுற ஒரு கம்பெனிக்கும் வெறும் 1 or 2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் சேல் பண்ணுறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 10 ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணாங்கன்னா ஒன்றில் வந்து லாஸ் வந்தாலும் இன்னொன்றில் வர ப்ராஃபிட்டை வச்சு அது ஈடு கட்டிக்கலாம். ஒரு ஓரளவுக்கு வந்துட்டு they can bear that risk. அது ஒரு பெனிஃபிட். அதே மாதிரி தான் ஜியோகிராஃபிக் டைவர்சிஃபிகேஷன். மல்டிபிள் மார்க்கெட்ஸில் வந்துட்டு அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது ரீஜனல் ஸ்லோ டவுன்ஸ் எல்லாம் வந்து அதுலேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். லைக் ஒரு 10 regions ஆர் ஜியோகிராஃபியில் ஆப்ரேட் ஆகும்போது 2 or 3 regions நல்லா பெர்ஃபார்ம் ஆகலாம், தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். they can leverage other regions and also grow. ஸோ இதில் வர லாஸை அதில் நம்ம சரி பண்ணணும். ஸோ அதோட அட்வான்டேஜ் அண்ட் பெட்டர் இன்சூரன்ஸ் ஹேண்ட்லிங். ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு லார்ஜ் என்டர்பிரைசஸ் வந்துட்டு அவங்க ரிஸ்க்கு வந்துட்டு they can manage more effectively through insurance. ரிஸ்க் பேரிங் டிஸ்எக்கனாமிக்ஸ் என்னென்னா எக்ஸசிவ் டைவர்சிஃபிகேஷன். ஸோ ரொம்ப டைவர்சிஃபை பண்ணாங்கன்னா
அப்போ ப்ராப்பராக எக்ஸ்பேன்ஷனை மேனேஜ் பண்ணலைன்னா தெரியலன்னா அப்போ என்ன ஆகும்னா ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு காம்பேட் பண்ணுறதுக்கு தான் வந்து டைவர்சிஃபிகேஷன் அடாப்ட் பண்ணுறாங்க. பட் ரொம்ப வந்து போர்லி மேனேஜ் எக்ஸ்பேன்ஷன், அதாவது ப்ராப்பராக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இல்லை வந்துட்டு டைவர்சிஃபை பண்ணுறது தெரியலன்னா அதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரே செக்டர் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ணுறதுக்காக நம்ம மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் அதே வந்து அது ஒரு ப்ராப்பர் மெத்தடில் பண்ணலாம். அதுதான் தே டூ இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரைட்? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து தே டைவர்சிஃபை ரிஸ்க்ஸ் by investing across multiple sectors, multiple industry, multiple companies. பட் அது ப்ராப்பராக வந்துட்டு மேனேஜ் பண்ணால் தான் இட் வில் yield returns. இன்னும் ஜஸ்ட் லைக் தட் ரேண்டமாக வந்து எல்லா இண்டஸ்ட்ரி எல்லா கம்பெனி ரேண்டமாக என்னென்ன தோணுதோ அது எல்லா கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் அஸ் எனி ரிட்டர்ன். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கம்பெனியும் தெரிஞ்ச ஒரு 20 கம்பெனி அக்ராஸ் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் ஒரு ஷேர் வாங்குறதுனால இட் இஸ் நாட் கோயிங் டு yield us any returns. ஸோ அதுவும் ஹேஸ் டு பி டன் in an organized manner. So excessive diversification again will lead, it's not an advantage, rather it becomes a disadvantage. Operational complexity. So managing risk across product or region can become overwhelming. So usually when the manage பண்ணுறது is fine, but across products or regions நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது sometimes என்ன ஆகும்னா multiple regions, multiple products மேனேஜ் பண்ணும்போது அது வந்து it becomes complex. So these are all the internal economies and diseconomies within the firm. அவங்க பண்ணுற ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கிடைக்குதுல்ல, அவங்க வந்து ப்ரொடக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணுறதால அதை வந்து நம்ம இன்டர்னல் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து இன்டர்னல் எக்கனாமி அண்ட் டிஸ்எக்கனாமி, அதனால வர பெனிஃபிட்ஸ் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஸ்எக்கனாமிக்ஸ்னா ஆஸ் ரிசல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பென்ஷன் ஆர் மேபி அதர் ஆக்டிவிட்டீஸ்னால நம்மளுக்கு பெனிஃபிட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்ரூவ் ஆச்சுன்னா ஒரு இன்கர் பண்ண வேண்டிய இருந்துச்சுன்னா அதை நம்ம எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஸ்எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு சீப்பர் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்யூப்மெண்ட். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஸ்எக்கனாமிக்ஸ் ஒன்று வந்து சீப்பர் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் கேபிட்டல் அண்ட் எக்யூப்மெண்ட். ஸோ இண்டஸ்ட்ரி சப்போஸ் ஓவரால் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா டெஃபினெட்லி என்ன நியூ சோர்சஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அப்போ இன்புட்ஸ் வந்து நம்மளுக்கு காம்படிட்டிவ் ப்ரைஸஸில் இருக்கும் அண்ட் அதனால என்ன ஆகும், ஓவரால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரி வைட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஆப்வியஸாக என்ன ஆகுனா டெக்னாலஜிக்கலி வந்துட்டு அட்வான்ஸ்மெண்ட் வரும்போது அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் என்டையர் இண்டஸ்ட்ரி பெனிஃபிட் ஆகும். ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அட்வான்ஸ் மெஷினரி கிடைக்கும், ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இது எல்லாமே ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கில்டு லேபர் டெவலப்மெண்ட். லோக்கல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ லேபர் பூல் வந்து எஃபிஷியன்ட் ஆகும், ட்ரைனிங் காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ஸ்கில் லேபர் டெவலப்மெண்ட் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் லேபர் டெவலப்மெண்ட்டில் ஸ்கில் லேபர் வந்து டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக என்ன ஆகுனா இவங்களுக்கும் ட்ரைனிங் காஸ்ட் குறையும். அட் த சேம் டைம் லோக்கல் ஒர்க் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு வருவாங்க. growth of ancillary வந்து other supportive or additional industries. So supporting industries என்னவோ emerge ஆகும். Like for example அந்த particular industry grow ஆகனால supporting industriesக்கும் வந்து அந்த benefits approve ஆகும். Like raw materials supply பண்ணுறாங்க, அதுக்கான tools, spare parts, repair service எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. So for example waste recycling units lower waste management cost. For example இப்போ வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இருக்குது, இப்போ அந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு டூல்ஸ் பாயஸ் அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ வேஸ்ட் ரீசைக்ளிங் யூனிட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது அவங்களும் என்னது ஒரு ஆன்சிலரி பிஸ்னஸ், இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணுற பிஸ்னஸ். ஸோ அவங்களோட பிஸ்னஸும் என்ன க்ரோ ஆகும். இப்போ இங்கே வந்துட்டு வேஸ்ட்லாம் க்ரோ ஆகுது, அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இப்போ இவங்க வந்துட்டு ஒரு பயோடிகிரேடபிள் என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்போ அது ஆஸ் பார்ட் ஆஃப் ஒரு மேபி எனி என்வரன்மெண்டல் மெஷர்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அவங்களோட பிஸ்னஸும் வந்து இதனால க்ரோ ஆகும். ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இண்டஸ்ட்ரி க்ரோத் ஓவரால் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆச்சுன்னா டெஃபினெட்லி ட்ரான்ஸ்போர்ட் இன்ஃப்ரா வந்து இம்ப்ரூவ் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்ஸ் வந்து இன்னும் அட்வர்டைசிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். தட் even provides economies of scale to the firms or other companies within that industry. Economies of information. So industry bodies and governments வந்து லேபர் மார்க்கெட்ஸ், இன்புட் ப்ரைஸஸ், டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் இதை பற்றியெல்லாம் டேட்டா பப்ளிஷ் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி இந்த ஃபர்ம்ஸ் அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஃபர்ம்ஸ் வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக. ஸோ இது எல்லாமே எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். சீப்பர் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்யூப்மெண்ட், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ஸ்கில் லேபர் டெவலப்மெண்ட், growth of ancillary industries, transport and marketing facilities and economies of information. ஸோ எக்ஸ்டர்னல் டிஸ்எக்கனாமிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓவரால் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு ட்ராபேக்கோ மேபி ஒரு ரிசெஷனரி பீரியட் மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக இன்புட் ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா வந்து ரா மெட்டீரியல், ஸ்கில் லேபர், கேபிட்டல் குட்ஸ் இதுக்கெல்லாம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டெஃபினெட்லி ப்ரைஸும் வந்து இன்ஃப்ளேட் ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும் இந்த இன்புட் மார்க்கெட்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெயின். ஸோ ஓவர் க்ரௌடிங், இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸில் ஓவர் க்ரௌடிங் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி ட்ரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டு, பொல்யூஷன் கண்ட்ரோல் காஸ்ட்டு இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இன்னும் ஆப்ரேஷனல் இன்எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிடும். கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். சப்போஸ் கவர்மெண்ட் ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா ஃபர்தர் எக்ஸ்பேண்ட் பண்ணாமல், அதாவது ஃபர்தர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஆப்ஸ்டக்கலாக இருக்கலாம்.
இல்லை சப்போஸ் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் என்வரன்மெண்டல் ஜோனிங் பாலிசிஸ் எல்லாம் போட்டாங்கன்னா அப்போ அகேன் தட் மைட் யூனோ hurdle or prevent the growth of farm. So in the case, it won't be that beneficial and that will result in diseconomies of scale to the farm.